ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த எலெக்ஷன் 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல அதிகப்படியான காசு மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கு. கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் கூடுதலான பணம் முக்கியமான கட்சிகள் வாரி இறைச்சிருக்காங்க அப்படின்றதான் பேசுபொருளாக இருக்கு. ஒரு படி மேலே போயிட்டு கம்யூனிஸ்டுகள் கூட அவங்களுடைய தொகுதிகளில் பணம் கொடுத்துருக்காங்க. அல்லது கம்யூனிஸ்டுகள் கிட்ட பணம் இருக்கா நமக்கு தெரியல, அதெல்லாம் தெரியல. ஆனால் கம்யூனிஸ்டுகள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கூட அவங்க சார்பாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது செய்தி. அது திமுக கொடுத்துருக்கலாம் அல்லது வேறு யாராவது கொடுத்துருக்கலாம். ஆனால் கம்யூனிஸ்டுகள் தொகுதியில் கூட பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய போஸ்டர், நிறைய பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கை வாங்குவது அது அதிகமாயிட்டே போது, மக்கள்கிட்டையும் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதிகள் பணக்காரங்களாக இருக்காங்க, பணக்காரங்கள் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அரசியலுக்கு வரும்போது ஏழைகளா சாதாரண மனிதர்களாக இருக்காங்க. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய செல்வந்தர்கள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு அரசியல்வாதிகள் கையில் இப்போ பலம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கொடுக்குற பணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது 100-200 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா 5000-10,000ன்றாங்க. அப்போ எத்தனை மடங்கு அரசியல்வாதி பணக்காரனாக இருக்கான்? நம்ம அந்த அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டு இருக்கோமா? நம்மளோட இன்கம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கா? நம்ம சாதாரணமாக அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கும். ஆனால் அரசியல்வாதி பார்த்தோம்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவன் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வரக்கூடிய இன்கமும் பார்த்தோம்னா அதிகமாகிட்டே இருக்கு. இது இன்கம்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று தவறான முறையில் வரக்கூடிய பணமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பணத்தை தவறாகவும் அரசியல்வாதி பயன்படுத்திட்டு இருக்காங்க. சிஸ்டமே ஃபுல்லாக கரப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே கம்யூனிஸ்டுகள் கூட கொடுத்ததா சொல்லப்படுதுன்னு. அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லும் போதே கம்யூனிஸ்டுகள்லாம் கண்ணகி மாதிரி கொந்தளிச்சிருக்க வேண்டாமா? எப்படா எங்களை பார்த்து அப்படி பேசுவீங்க? நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஃபுல் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அதை ஏன் கையில் எடுக்கவே பயப்படுறாங்க? அப்படி அவங்க சொன்னா கூட திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துவாது. அப்போ எதுக்கு இவ்வளோ கோவம் வருது? எதுக்கு நீங்கள் திமுகவோட இருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. அடுத்தது இப்போ ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க புனிதமாயிருவாங்க. என்ன நான் அப்போ உனக்காக நான் கொடுத்தேன், அப்போ நான் கெட்டவனா அப்படின்ற மாதிரி புனிதமாகறதுலாம் ஒண்ணுதான். அடுத்த கேள்வி நம்ம எப்படி கேட்போம்? சாருக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா எதுக்கு அங்கே இருக்கீங்க? நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது, அப்போ ஏன் நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க? அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு எதிராக பேசணும்ல. ஸோ இப்போ உங்க மேல இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது நீங்க டிஃபென்ஸ்ல இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. 2 நாளா இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும். இப்ப சில இடங்கள்ல பார்த்தோம்னா கம்யூனிஸ்டுகள் ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல அவங்க பணம் வாங்கல. இங்க இருக்கக்கூடிய திமுக எல்லாம் பெருசா வாங்கினாங்க, அப்புறம் வேற சில கட்சிகளும் வாங்கினாங்க. பட் கம்யூனிஸ்டுகள் பார்த்தோம்னா பணம் வாங்கல. எலக்டோரல் பாண்ட்ல இருந்து நம்ம பணம் மொபிலைஸ் பண்ணக்கூடாதுன்றதுல ஒரு பிரின்சிபிளான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனா திமுக கிட்ட இருந்து வாங்குறாங்க. 2019 நினைக்கிறேன்ல, திமுக கிட்ட இருந்து டொனேஷன் வாங்குறாங்க 25 கோடி ரூபாய் என்னமோ, 15 சிபிஐஎம்முக்கு 10 சிபிஐக்கு நினைக்கிறேன். ஸோ நீங்க டைரக்டா எலக்டோரல் பாண்ட்ல வழியா நீங்க பணம் வாங்கல, ஆனா திமுக எலக்டோரல் பாண்ட் வழியா வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இது என்னன்னு நம்ம பாக்குறது? அப்ப நீங்க எப்படி ஊழலுக்கு எதிராக பேச முடியும்? ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நீங்க என்டிகே திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கணும், அப்ப திமுக வீழ்த்திருக்கலான்னு. உங்களை கரப்ட் பண்ணிடுவாங்க அவங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. திமுக கிட்ட இருந்து டொனேஷன் வாங்குறது, அப்புறம் இன்னைக்கு கிரவுண்ட்ல பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு எப்படி இந்த மோசமான நிலைமை கம்யூனிஸ்டுகள் எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க 2 எலெக்ஷன் அவங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கரப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் உள்ள பணத்தை மெதுவா இறக்க ஆரம்பிப்பாங்க. பணத்தை உள்ள இறக்க ஆரம்பிச்சாலே என்ன ஆகும்னா, நல்ல தொண்டர்கள்லாம் கட்சி விட்டு வெளில போக ஆரம்பிச்சிடுவாங்க. நியாயமான நேர்மையானவங்களுக்கு அதை பார்த்தா கோவம் வரும். அவங்க சத்தம் இல்லாமல் வெளில போயிடுவாங்க. சரி, நம்ம இருந்த கட்சி அங்கே போய் அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்க வேண்டாம், நம்ம சைலண்டாக வெளில போயிடுவாங்க. அப்புறம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? காசு கொடுத்தா தான் வேலை பார்ப்பேன்டான். அவன் அதை ஒரு சம்பாதிக்கிறதுக்கான வழியாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ ஒரு கட்சியை அப்படியே கரப்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நீங்கள் இந்த திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடாது. ஒன்று கொள்கை ரீதியாக இவங்க மோசமான கொள்கைகளை முன்வைக்கிறாங்க. திராவிடம்ன்றது இன்னைக்கு காலாவதி ஆகி போச்சு, வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கு. அதுக்கு ஒரு மாற்று சித்தாந்தம் தேவை. ஸோ அதனால அவங்க கூடயே போய் சேரக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, நீங்க அவங்களோட போய் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களை கரப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க உங்களை கரப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு எதிராக சண்டை போடணும், மாற்ற கொண்டு வரணும், அந்த எண்ணம்லாம் இருக்காது.
நம்ம எப்படி கொஞ்சம் சம்பாதிக்கலாம், எலெக்ஷன் வரும்போது நம்ம எப்படி சில விஷயங்கள் பண்ணலாம், எப்படி ஒரு சீட் வாங்கலாம், இந்த மாதிரி தான் மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். அதனால அவங்க கிட்ட நீங்க டிஸ்டன்ஸை பெருசா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த காசு கொடுக்கறதுன்றது ஒரு பார்ட் தான் எலெக்ஷன்ல. இது தாண்டி ஒரு அரசியல்வாதி நிறைய இடங்கள்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு ட்ரெண்ட் நான் பாக்குறது என்னன்னா, முன்னாடிலாம் கட்சிகள் வார் ரூம் வச்சிருப்பாங்க. பெரிய ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சிக்கு ஒரு வார் ரூம் இருக்கும்பாங்க, அதுல ஒரு 30-40 பேர் வேலை பார்ப்பாங்க, எல்லாம் அப்படியே சென்ட்ரலைஸ்டா எலெக்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப என்கிட்ட சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 2 டீம்ல இருந்து பேசுறாங்க. இந்த எம்எல்ஏவோட வார் ரூம்லாம் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்றாரு. எம்எல்ஏக்கு வார் ரூமா? அப்போ ஒரு எம்எல்ஏக்கு ஒரு 5-10 பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு டீமா, சோசியல் மீடியாவெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு. ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு வார் ரூம்ன்றாங்க. என்னடா வார் ரூம்? நீங்க ஒரு 4 பேர் ஒரு டிஜிட்டல் டீம்ல வேலை பார்க்குறீங்க. இது பட் அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு பாருங்க. அவர்னால ஒரு 10 பேரை வேலைக்கு உட்கார வச்சு சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறதுக்கு, ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு, நரேட்டிவா செட் பண்றதுக்கு அவரே இறங்கிட்டா இருப்பேன். முன்னாடிலாம் பார்ட்டி சென்ட்ரலைஸ்டா அதை பண்ணும், இப்ப இவங்களே இறங்கிட்டாங்க. தொகுதிக்குள்ள சில இது பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, அவங்களும் பார்த்தோம்னா வேலை பார்க்குறவங்க நாங்களாம் வார் ரூம்ல வேலை பார்க்குறோம். என்ன வார் ரூம்? சும்மா ஒரு சின்ன ரூம் நீங்க உட்காந்துக்கிட்டு வார் ரூம்ன்றாங்க. அப்ப இவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பாருங்க. இருந்தா சும்மாவும் இருக்கிறது கிடையாது. அப்புறம் ஊர்ல இருக்க ஒருத்தனையா அப்படியே வளைக்கிறது மெதுவா. அதனால இது ரொம்ப 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 டேஞ்சரஸான ட்ரெண்டு. இதை நார்மலைஸும் பண்றாங்க. இப்போ மீடியாலாம் பார்க்கும்போது இது ஒரு சீரியஸான பிரச்சனையா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சீரியஸான ஒரு ப்ராப்ளமா பார்க்கணும். யார் பாப்பா? மீடியாவும் பார்க்கணும், மக்களும் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். தான் அதுக்கு மக்கள் தான் காசு கொடுக்காம ஓட்டே போட மாட்டேன்றாங்களே. காசு கொடுத்தாதான் போடுவேன் நான் அப்படின்றாங்க. அது மாற்றணும், என்ன பண்றது? பட் மக்கள் பார்க்கணும், அது பிரச்சனையா தான் பார்க்கணும். இப்போ அரசியல்வாதி கையில் இவ்வளோ பணம் இருக்குன்னா அது யாரோட பணம்? இப்போ அரசியல்வாதி பணம் சம்பாதிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சரி இப்போ ஒருத்தர் 100 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டார், நம்ம சொசைட்டிக்கு அந்த 100 கோடி ரூபா தான் நஷ்டம் நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஒரு அரசியல்வாதி 100 கோடி ரூபா ஆட்டையை போடுறாருன்னா அது நம்ம சொசைட்டிக்கு 1000 கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுத்தும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு ரோட் ப்ராஜெக்ட் இருக்கு, அது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுப்போம். அதுல அரசியல்வாதி என்ன பண்றாரு? கரெக்டா இருக்காரு, அவர் ஒரு 2 கோடி ரூபா அதில் எடுத்துட்டார். மீதி 2 கோடி ரூபா அந்த கான்ட்ராக்டர் அவன் எடுத்துருவான். நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், இதுக்கு மேலே எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது? அரசியல்வாதி 2 கோடி ரூபா எடுத்தாலுமே அந்த என்டையர் ரோட் ப்ராஜெக்டே வீணாக போயிடும். அது 2 வருஷம் வர வேண்டிய அந்த ரோடு எடுத்துட்டு 6 மாதம் தான் வரும். ஸோ 2 கோடி ரூபா இவர் எடுக்கிறாருன்னா நஷ்டம் 2 கோடி கிடையாது, 10 கோடி ரூபா இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்டுமே இப்படிதான். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஊழல் பண்றதுக்காக அதை தவறான இடத்துல அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருவாங்க. அவங்க செமையா கரப்டா இருப்பாங்க. சிஸ்டமை கம்ப்ளீட்டா அது கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால பெரிய நஷ்டத்தை இந்த விஷயங்கள் ஏற்படுத்துது. இதை மக்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும், ஊடகங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். இப்போ நான் பார்க்குறேன் டிபேட்லலாம் பார்க்கும்போது இடுமாவனம் கார்த்திக் சொல்கிறாரு இந்த மாதிரி பணம்லாம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்லாம் கோபமாக பேசுகிறாரு. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து இடுமாவனம் கார்த்திகை தான் டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவர் என்ன சொல்றாரு? மோசமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, எல்லாம் பணம் கொடுக்குறாங்க, பெரிய தவறு நடந்திருக்கு, எல்லாம் வளைச்சு அவரை தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்க இப்படி பண்ணீங்களா, அப்படி பண்ணீங்களா, அது நடந்ததா, இது நடந்ததா? இந்த பிரச்சனையை யாருமே டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்றதான் பிரச்சனை. அதை இவர் சரியா ஹேண்டில் பண்ணாரா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது, அதுவும் பிரச்சனை. மெயினான இஷ்யூ வந்து பணம் புழங்குது. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் பணம் பயங்கரமா புழங்குது, எலெக்ஷன் அன்னைக்கும் பணம் புழங்குது, அதுதான் சிக்கல். அதை கரெக்டாக அதை யாரும் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை எதிர்த்து கேட்குறவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ என்ன ஆயிருக்கப்ப இது ஒரு நார்மலான சிச்சுவேஷன் மாதிரி மாறிடுச்சு. பணம் புழங்கதாங்க செய்யும், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஊழல் இருக்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் இப்போ திராவிட ஆதரவாளர்கள் எடுத்தீங்கன்னா, பொருளாதார நிபுணர்கள், அறிவாளிகள், அறிவுஜீவிகள்லாம் எடுத்தீங்கன்னா ஊழல் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும். அமெரிக்காலையும் இருக்கும், ஜப்பான்லையும் இருக்கும், ஊழல் இருக்குங்க. திமுக எதெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் நார்மலைஸ் பண்றது. வாரிசு அரசியல் ஆமாங்க இருக்கதாங்க செய்யும், ஊழல் ஆமாங்க இருக்கதாங்க செய்யும். இதெல்லாம் திமுக என்னென்னலாம் தப்பு பண்ணுதோ அதை நார்மலைஸ் பண்றது. இப்படி பண்ணா அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஊழல் இருக்கதாங்க செய்யும். ஆனா முக்கியம் என்னன்னா சமூக நீதி தான் முக்கியம். ஊழல் கொஞ்சம் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு லீக்கேஜ் இருக்கும்ல ஒரு சிஸ்டம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன லீக்கேஜ் தான், அதை பெருசா எடுத்துக்காதீங்கன்றாங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ லீடர்ஸ் அவங்க செயல்பட வேண்டிய மாதிரி செயல்பட மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்க, என்டிகேவோட வேட்பாளர் ஒரு பெண்ணை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரெக்னென்ட்னு சொல்றாங்க. 8 மாதம் பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு லேடியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை யார் பண்ணுவா? ரவுடிஸான அதெல்லாம் பண்ணுவாங்க. குண்டாஸ். ஆமா,
ரவுடிஸாக அந்த விஷயத்த பண்ணுவான். கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கவன் வந்து முதல்ல பெண்கள்கிட்ட போய் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண மாட்டான். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்ணுக்கிட்ட போய் டெஃபினட்டாக கொஞ்சமாவது அறிவு இருக்கவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். ஸோ பேசிக்லி ரவுடிஸ்க்கு தான் அந்த மாதிரியான நார்ம்ஸ் எதுவுமே இருக்காது. அவன் பாட்டு காட்டின மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ரவுடிஸ் இதை பண்ணுறான். ரவுடிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக ஏதாவது பண்ணுவான். அவன் ஃப்ரீயாக பண்ண மாட்டான். லாபம் இருக்கும். அவன்கிட்ட காசு கொடுத்தா தான் ரவுடி வேலை பார்ப்பான். அப்போ ரவுடிஸ் நிறைய பேர் களத்தில் இறங்குறாங்கன்னா அப்போ அங்கேயும் பணத்தை பம்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த காட்டானுங்கெல்லாம் உள்ளே வரானுங்கனாலே இந்த எலெக்ஷன் டைமில் நம்ம பார்க்குறோம்ல, இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே நம்ம பார்ப்போம். நல்லா தடியாக இருப்பானுங்க, அங்கங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, பேக்கெட்டில் அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுப்பாங்க. இவங்களுக்குலாம் என்ன வேலை அரசியலில்? இவங்க என்ன பெரிய சித்தாந்த ரீதியாக ஈர்க்கப்பட்டவர்களா, கொள்கை ரீதியாக அரசியல் பேசுகிறவங்களா, மாற்று வேணுன்ற எண்ணம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க கிரவுண்டில்? ஸோ இவங்களுக்கு பணம் நிறையா உள்ள புழங்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சில வேலைகள் இருக்கு கிரவுண்டில். எலெக்ஷன் டைம்ல இவங்களுக்கு தேவை ஏற்படுது, அரசியல்வாதிகளுக்கு தேவை ஏற்படுது. இவங்க இறக்கி விடப்படுறாங்க. இவங்க இறக்கி விடப்படும் போது என்ன ஆகுது? ஒரு பெண்ணை அட்டாக் பண்றாங்க. இப்ப அரசியல் புரிதல் இருக்கவன் இப்படிலாம் செயல்பட மாட்டான். அரசியல் புரிதல் இருக்கவன் அவன் கரப்டான பொலிட்டிஷியனா இருந்தா கூட நாம் பண்ணக்கூடிய விஷயம் அரசியல் ரீதியா எனக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துன்றதை யோசிப்பாங்க. திருடனா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுவாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த புரிதலுமே கிடையாது. எனக்கு எதிராக செயல்பட்டா படாலும் அடிச்சு தூக்கி போட்டுருவேன். இப்போ விஜயோட பவுன்சர்ஸ் பாருங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது. அவங்களுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், எனக்கு வேலை தலைவர்கிட்ட யாரும் நெருங்கக்கூடாது, நெருங்கினா தூக்கி வெளில எறிஞ்சிருவேன், அவ்வளோதான். ஸோ அப்போ அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் அதான் சொல்றது, இப்போ அரசியல் புரிதல் இருக்கவங்கன்னா அப்படி டீல் பண்ண மாட்டாங்க. இங்கே இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்போ நான் ஒரு டிபேட் பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஊடகத்தில் ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு, இது மாதிரி காசு கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு நெறியாளர் சொல்றாரு, எங்க காட்டுங்க, திமுக காசு கொடுத்ததுக்கான ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு அதான் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே தெரிஞ்சது, ஊரறிஞ்ச ரகசியம் தான் இது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 2 கட்சிகள் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ மாற்றுன்னு சொல்லக்கூடிய டிவிக்கே கூட பல இடங்கள்ல காசு கொடுத்துருக்காங்க அப்படின்றது செய்தியா வந்துகிட்டு இருக்கு. சில தொகுதிகளில் அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா திமுக தான் வந்து போட்டிடுறாங்க, அப்போ கொடுக்க தான் செய்வாங்க. அதனால வந்து ஏதோ ஊடகவியலாளர், ஏதோ பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஏதோ நடக்கவே இல்லை அப்படி ஒன்று அப்படின்ற முதல்ல அவங்க வேலை என்னன்னா, இதை நீங்க தான் கொண்டு வரணும். அதை இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் உள்ளே போய் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி எவிடன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும். இது பெரிய ஒரு மேசிவ் ஸ்கேலில் நடக்கக்கூடிய ஒரு தவறு. எனக்கு ப்ரூஃப் தேவையில்லைன்றது என்னோட பாயிண்ட். ஏன்னா நான் சுற்றி பார்த்து நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், எல்லாருக்குமே தெரியும் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நான்லாம் கண்ணாலே பார்த்துருக்கேன் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு கவரோட சும்மா ஒரு 5 கவரோட நைட்டு போங்களேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி, நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு உங்களை சுற்றிடுவாங்க மக்கள்லாம். கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. சும்மா ஜஸ்ட் இந்த கவராக லெட்டர் ஏதோ ஒன்று வச்சுட்டு போங்களேன், உங்களை சுற்றி பிடிச்சிருவாங்க உங்களை மக்கள். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் த எலெக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ அப்போ ஒன்று பிரச்சனை இருக்குன்றதை அங்கீகரிக்கணும். அப்படி அதுக்கு ஆதாரம் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்கள் வேலை தான் அது. கிரவுண்டுக்கு நீங்கள் ஃபீல்டுக்கு அனுப்புங்க, ஆட்களை கேமராவோட அனுப்புங்க, நீங்கள் பிடிச்சிடலாம். அது எனக்கு தெரியும், எனக்கு ப்ரூஃப் தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னு தோணுதுன்னா நீங்கள் ஆட்களை அனுப்பி அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்க. ஸோ காட்டக்கூடிய விஷயம் இது ப்ரூஃப் ரெடி பண்ணி அப்படி இல்லை, அது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது நல்லது தான். வீடியோவை விஷுவலாக நீங்கள் டிவியில் காட்டினா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நான் கரப்ஷன் இருக்குது, பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட, இந்த தொகுதியில் பாருங்கள் இவர் இந்த மாதிரி பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, இந்த கட்சிக்காரங்க இங்கே இப்படி பண்ணுறாங்க. ஆனால் அதை பண்ண ஏன் எல்லாம் தயங்குறாங்கன்னா, பண்ண எதிர்வினை வரும். இல்லை, நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வருது. பத்திரிகையாளர்கள் எடுக்கிறது இல்லை, சில இண்டிவிஜுவல்ஸ் எவனோ எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா மயிலாப்பூர்ல கூட வந்து திமுக வேட்பாளருடைய உதவியாளர் வீட்டுல பல கோடி ரூபாய் தேர்தலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கைப்பற்றப்படுது. 9 கோடி நினைக்கிறேன். பல கோடி ரூபாய் கைப்பற்றப்படுது. ஆனா தேர்தலில் அவங்க ஒத்துவிக்கப்படல. ஸோ எலெக்ஷன் கமிஷனும் பெருசா இதை கண்டுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல, பத்திரிகையாளர்களும் இதை பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரைட்டு யாரும் தான் கண்டுக்கலையே, நம்ம கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இது மேசிவ் ஸ்கேல்ல நடக்கிற விஷயங்க. இதுக்கு மக்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ நான் சில தொகுதிகளில் சில அரசியல்வாதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தொகுதிகள் எல்லாம் பார்த்துருக்கேன். இவங்க இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படி ரொம்ப கவனமாக போய் காய்கறி விற்கிற கடைக்காரர் வழியா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, பால் விற்கிறவர் வழியா கொடுக்குறாங்க அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. நேராக தான் கொடுப்பாங்க. அவங்க நேராக பார்த்தீங்கன்னா, நான்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஒரு 1/2 hour கரண்ட்டு கட் பண்ணிட்டு
பட்டு 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 அரை நேரத்தில் எல்லா இடத்துலையும் கொடுத்து முடிச்சிருவாங்க. அது காரணம் அந்த அளவுக்கு பெரிய டீம் வச்சிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 200 பேருக்கு அவங்க மாசம் மாசம் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ஒரு எம்ப்ளாயி மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பணபலம் இருக்கு. ஸோ டக்குன்னு இந்த வேலையை பார்த்தீங்கன்னா சடன்னு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு தெருவுக்கு இவர், இந்த தெருவுக்கு அவர், அந்த தெருவுக்கு அவருன்னு பட்டு பட்டுன்னு வேலை நடந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெரிய என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி ரொம்ப சீக்கிரட்டாலாம் பண்ற விஷயமே கிடையாது. ரொம்ப ஓப்பனாக சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்றாங்க. அதனால இது சரியாகணும்னா ஒரு தெரு இருக்குன்னா அதுல ஒரு 10 பேர் இதை பார்த்து தட்டி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பயப்படுவாங்க. எல்லாருமே இதை ஏத்துக்கும் போது தான் சிக்கலாகுது. ஒரு 10 பேர் நல்லா சாலிடா தட்டி கேட்கணும். தட்டி கேட்குற அளவுக்கு மக்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும். கிராமத்துல ஒரு நாளைக்கு கூலியே 250 ரூபா தான் அப்படின்னும் பொழுது இவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பொருளாதாரம் தடுத்துருன்ற மக்களை கண்டிப்பா. அதனால வந்து இது சும்மா ஒரு 10% மக்கள் இதை எதிர்த்து கேட்கலாம். ஆனா 90-80% மக்கள் இதை ஏத்து கேட்க. அதனால நான் சொல்றேன் ஒரு 10 பேர் தட்டி கேட்கணும்னு கேட்கிறேன். சொல்றேன் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு 10 பேர். நான் சொல்றது என்னன்னா, இப்ப மக்கள் வாங்குறாங்கன்னா மக்களுக்கு அந்த தேவை இருக்கு. மக்களுக்கு தெரியுது இவங்க கரெக்டா இருக்காங்கன்னு தெரியுது. குறைந்தபட்சம் இப்பதான் வாங்க முடியும், அதுல எனக்கு ஒரு லாபம் இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்ன வச்சுதான் நல்லா சம்பாதிக்கிறாங்க. சரி, நீ 100 ரூபா சம்பாதிச்சா எனக்கு ஒரு 10 ரூபா கொடு, அதுவும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்க போறேன், ஆமா கொடுத்துட்டு போயிருன்னு அப்படி பாக்குறாங்க. பட் அதை தட்டி கேட்கணும். ஏன்னா இப்ப மக்கள் கிட்ட இவங்க ஒரு 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னா கோடிக்கணக்காக அவங்க சம்பாதிப்பாங்க. இப்போ எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. எம்எல்ஏ தொகுதிக்கே இவங்க 100 கோடி செலவழிச்சாங்கன்னா சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பயங்கரமா என்னெல்லாமோ நம்பர்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ இவ்வளவு பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜனநாயகம் எங்க இருக்குங்க? ஜனநாயகத்தை அங்கே குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. இதுல மாற்றுன்னு பேசிட்டு வர டிவிக்கேவும் பார்த்தோம்னா இதே ஸ்டைல்ல ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. காசு கொடுத்து ஆட்களை கூப்பிட்டு வர்றது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இந்த வேலைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இப்ப இதை நம்ம பேசும்போது கோவம் வர மாட்டேங்குது டிவிக்காரங்களுக்குலாம். இல்லைங்க நாங்க அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க, எங்க தலைவர் அப்படிலாம் பண்ணவே மாட்டாருங்க. நீ என்ன சொல்ற, அவர் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாருன்னு சொல்ற, என்கிட்ட சண்டையும் போடுற. நீ இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீ காசு கொடுக்குற. அதான் நான் சொல்லும் போது நான் கோவமும் வர மாட்டேங்குது உனக்கு. அதை நீ என்ன பண்ற, கடந்து போய்கிட்டு இருக்க. இது நார்மலான விஷயம் மாதிரி. அப்ப இது பேர் கேடித்தனம்ல. இவங்க கிட்ட இப்படிதான் அரசியல் பண்ணணும். அதுக்கு ஒரு காரணம், இந்த கட்சிகள் கிட்ட இப்படிதான் அரசியல். சரி ரைட்டு பண்ண, ஆனா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அதான் அவங்க இலவசம்னா நானும் இலவசம், அவங்க காசு கொடுத்தா நானும் காசு கொடுப்பேன். இந்த இடத்துக்கு திமுகவும் அதிமுகவும் வர்றதுக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. அவங்க அண்ணா காசு கொடுக்கல, இன்ஃபேக்ட் பணம் கொடுத்ததெல்லாம் எதிர்த்திருக்காரு அவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டம் கரப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்குறாங்க. நீ ஆரம்பிக்கும் போதே திமுக இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற நீ. அப்ப நாளைக்கு எங்க போய் நிப்ப நீ? திமுக அதிமுகவுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு, இங்க எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு வேட்பாளர்லாம் பார்க்குறேன், ஒரு எந்த தொகுதின்னு ஞாபகம் இல்லையா, அந்த ஒரு பெண்ணோட வாயெல்லாம் மூடுறாரு. ஆமா, அது துறைமுகம் கரெக்ட், துறைமுகம் தொகுதி தான். அவரோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போதே ஒரு ஒரு ரகடான ஆளாக தான் இருக்காரு அவரு. ஸோ உங்க வேட்பாளர் அந்த பொலிட்டிஷியன் மாதிரி, அந்த டிபிக்கலான பொலிட்டிஷியன் மாற்று அரசியல் மாதிரிலாம் தெரியல. மாற்று அரசியல் பெரிய சித்தாந்தம் கொள்கை மாற்று அரசியல் ஊழலுக்கு மாற்று அப்படிலாம் எதுவும் தெரியல. வராரு, அந்த லேடி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, டக்குன்னு வாயில கை வைக்கிறாரு, அப்புறம் போ சொல்றாரு, பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் கேமரா முன்னாடி இதை பண்றாரு. ஸோ அதனால இப்போ இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசியல்ல பணம் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த நடிகர்கள்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. கமலா இருக்கட்டும், வரிசையா நடிகர்கள்லாம் ஏங்க அரசியலுக்கு வரானுங்க? மாற்றம் தர வருவாங்க அவங்க. அவங்க ஃபர்ஸ்டே வர வேண்டியது, எதுக்கு அப்போ சினிமாவுக்கு போன நீ? சரி, ஃபர்ஸ்ட் நீ சினிமாவுக்கு எதுக்கு போன? அதுல இருந்து ஆரம்பிப்போம். சினிமாவுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட்? அங்க ஃபேம், படம். சரி, ஃபேம் வேணும், பணம் வேணும். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன மாற்று? இப்போ நான் பார்க்குறேன், காந்தி, நேரு, அப்புறம் இங்கே பெரியார் எடுத்துப்போம், கருணாநிதி அவர்கள் எடுத்துப்போம், எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துப்போம், ஜெயலலிதா அவர்கள் எடுத்துப்போம், எல்லாரும் எடுத்துப்போம். அவங்களுக்கு மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குல்ல. எம்ஜிஆருமே ஸ்டார்டிங்ல இருந்தே மக்களோட தான் அவர் பயணிக்கிறாரு, அரசியல் ரீதியாக அவர் பயணிக்கிறாரு. சரி, மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கு, அரசியல் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமுக்காக ஜாலியான லைஃபு, கேர்ஃப்ரீயான ஒரு லைஃபு, பணம் நிறையா இருக்குது, அங்கே போகிறீங்க. அங்கேருந்து அப்போ திடீர்னு எதுக்கு இங்கே வரீங்க? இனிஷியலாக அவங்களோட எய்ம் என்னவா இருக்குது? பணமாக தானே இருக்குது. ஸோ அப்போ அங்கே கிடைக்கிற அதே பணமும் ஃபேமும் எக்ஸ்ட்ரா பவரும் கிடைக்கும் எனக்கு இங்கே வந்தால். சினிமாவில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஃபேம் கிடைக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும், பணம் இருக்கும். இங்கே வந்தால் எனக்கு பவரும் கிடைக்கும், இன்னும் அதிக பணமும் இங்கே இருந்தால் எனக்கு கிடைக்கும், பாப்புலாரிட்டியும் பெருசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஒரு ப்ரொமோஷனாக பார்க்குறீங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் சினிமா,
அதுக்கப்புறம் ஒரு எம்பி, எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர், அதுக்கப்புறம் சிஎம். ஸோ உங்களுக்கு மக்கள் மேலே எந்த அக்கறையுமே கிடையாது. இதெல்லாம் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க நீங்க? இங்கே பணம் இருக்கு. இங்கே பணம் மட்டும் இல்லைன்னா ஒருத்தனும் இந்த பக்கம் வரமாட்டான். இங்கே ஏகப்பட்ட பணம் இருக்கு. இப்போ டிவிகே இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்ச கட்சி, அவங்களால பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுதுன்னா நாளைக்கு வந்தா எடுத்துடலாம். வந்தா எடுத்துடலான்றது வேற. அந்த கட்சிக்குள்ள இப்போ எவ்வளோ பணம் புழங்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்றான். அப்போ அந்த சீட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். நீங்க வர்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிச்சுதான் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஒரு கட்சியில ஏகப்பட்ட ஃபினான்ஸ் இருக்கீங்க. இதுக்கு நடுவில் வந்து திமுக 200க்கு மேலே வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு ரொம்ப பெருமையாலாம் சொல்கிறாங்க. 200க்கு மேலே தான் திமுகலாம், அதற்கு அது குறைஞ்செல்லாம் கிடையாதுங்க அப்படின்றாங்க. யார் சொல்கிறா அதெல்லாம்? இதெல்லாம் நிறைய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே வந்து அரசியல் விமர்சகர்கள் ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 200க்கு மேலே தான் திமுக, ஒரு சீட்டு குறையாது கம்மியா அப்படின்றாங்க. 200க்கு மேலேனா இப்போ 234 அப்படி கூட கொடுத்துடலாம். அவங்க 200க்கு மேலே அப்படின்னு ஒரு நம்பர் செட் பண்றாங்க. பாஜக ஏதாவது சதி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால தான் 200க்கு மேலே, இல்லாட்டி 234 தெரில, நமக்கு தெரில. ஆனால் என்னன்னா எனக்கு என்னமோ திமுக ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. நான் எலெக்ஷன் முன்னாடி அதை பேசல. ஆனால் எனக்கு இப்போ அப்பயுமே எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது, திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது. ஒன்றுமே இல்லை, பேசிக்கான நம்பர் கால்குலேஷன் தான். இப்போ நான் பெரிய கருத்து கணிப்புலாம் நடத்தல. 2016 ஜெயலலிதா அவர்கள் இப்படி திரும்ப ஜெயிக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி ஃபேக்டர் தான். மக்கள் நல கூட்டணி ஒரு 5-6% ஓட்டை உடைக்கிறாங்க. அவங்க உடைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா திமுக ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ மக்கள் நல கூட்டணி பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்துகிறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. இந்த எலெக்ஷன்லையும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. டிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்காங்க. அந்த கட்சிக்கு எதிராக நிறைய கட்சி போட்டிடுறாங்க. ஒரு சைடில் பிஜேபி அதிமுக இருக்காங்க, இன்னொரு சைடில் என்டிகே, இன்னொரு சைடில் டிவிகே. இந்த கட்சிகள்லாம் டிஎம்கேவுக்கு எதிராக சண்டை போட்டுருக்காங்க. அப்போ ஓட்ஸ் ஹெவியாக உடையுது. அதிமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாகவே நிறைய அந்த பேசிக் ஓட்ஸ் வந்து அதிகம். அதனால ஒரு 5% ஓட்டு உடைச்சாலே போதும் திமுகவை அவங்களால வீழ்த்த முடியுது. ஏன்னா ஜென்ரலாகவே அதிமுகவோட அந்த ஓட் பேஸ்ன்றது ரொம்ப பெருசு. திமுகவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஓட் பேஸ் கிடையாது. ஆனால் இங்கே ஓட்ஸ் ஹெவியாக உடையுது. இப்போ விஜய்க்குலாம் இப்போ 25% போகும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரில. 15 போகுன்றாங்க, 20 போகுன்றாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் முட்டாளாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். போட்டாங்கன்னா சரியில்லைன்னா நம்ம கணக்கு தப்புன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார், நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். அதாவது திமுக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 25 கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கோம். திமுக வேணான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் சிதறி கிடக்குறாங்க. நீங்க இந்த கால்குலேஷனை பார்த்தாலே புரிஞ்சிடும் திமுக வருமா வராதா. ஒற்றுமையா இல்ல, லாக் ஆயிருக்காங்க. பட் எனிவே ஓட்டு செதறலன்ற திமுக வேணும்ன்றவங்க ஒரே அணில இருக்கும், திமுக வேணான்றவங்க பல அணில இருக்காங்க. அப்போ வாக்கு சிதறோம், நாங்க ஈஸியா வந்துருவோம் அப்படின்னு ஒரு சிம்பிள் லாஜிக் அதுதாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியல. ஓரளவு கன்சாலிடேட் பண்றாரு இபிஎஸ். டிடிவியை உள்ள கொண்டு வந்துட்டாரு. பாஜகவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிஎம்கேவை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பண்ணும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஓரளவு கன்சாலிடேட் ஆகுது. ஆனால் அதை தாண்டி வெளியில் நிறைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு. சசிகலா அவர்கள் வெளில இருக்காங்க, ராமதாஸ் அவர்கள் வெளில இருக்காரு. அவர் உடைக்க போகிறது பிஎம்கே ஓட்ஸ் தான். ஆனால் பெரிய ஓட்டு உடைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்காரு. சில இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். சில பகுதிகளில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஒரு 10,000 ஓட்ஸ் சில பகுதியில் உடைக்கிறாருன்னு வச்சுப்போம். 10,000 ஓட்ஸ் உடைப்பாரா அப்படின்ற சரி 5,000 ஓட்ஸ்னு வச்சுப்போம். ஒரு 4 தொகுதியில் உடைக்கிறாருன்னு வச்சுப்போமே. அது டிசைடிங் ஃபேக்டராக கூட இருக்கும். இப்போ சசிகலா அவர்களுக்கு நம்ம இங்கிருந்து பார்த்தா அதை ஃபீல் பண்ண முடியாது. அவங்களுக்கு சில இடங்களில் அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பற்றி பேசும்போது இங்கே உட்காந்து பேசுவோம், ஏதோ அவர் ரொம்ப வீக்கான லீடர் மாதிரி பேசிகிட்டு இருப்போம். அவரோட கோட்டைக்கு போய் பார்த்தா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடராக இருப்பார். அதுபோக விஜய் ஹெவியாக ஓட்ஸை உடைக்கிறாரு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, விஜய் வந்து திமுக ஓட்டுகளை தான் உடைப்பார். ஏன்னா ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா விஜயோட ஐடியாலஜியும் திமுக ஐடியாலஜியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மக்கள் ஐடியாலஜிக்காக ஓட்டு போடும்போது திமுககாரங்க விஜய்க்கு போட்டுருவாங்கன்றார். ஐடியாலஜிக்காகலாம் ஓட் போட மாட்டாங்க. விஜய் என்ன அரசியல் பண்ணுறாருன்றதுக்காக தான் ஓட் போடுவாங்க. விஜய் பண்ணுற அரசியல் அப்படியே அச்சு அசல் அதிமுக அரசியல். அதிமுக இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்க அரசியல் தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கிறாரு. திமுக எதிர்ப்பை மட்டும்தான் கையில் எடுக்கிறார். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக விஜய் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணி அவர் அரசியல் பண்ணுறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் பண்ணுறாரு. அப்போ யாரோட ஓட்டு உடையும்?
இந்த அரசியலை அதிமுக பண்ணணும். அதிமுக 5 வருஷமா அந்த அரசியலை சரியா பண்ணல. ஸோ டெஃபினட்டாக ஓட்டை உடைக்க தான் போறாரு. இப்போ அந்த மாதிரி ஓட்டு உடையுதுன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸ்வீப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் பார்க்குறேன் 2021 இப்போ இருக்கிற கட்சிகள் அப்படியே தான் இருக்காங்க. டிடிவி ஏடிஎம்கே கூட வந்திருக்காங்க. ஸோ தேமுதிக திமுக கூட போயிருக்காங்க. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படியே இருக்காங்க, என்டிஏ இருக்காங்க. புதுசாக டிவிகே மட்டும் வந்திருக்காங்க. 2021 இதே கூட்டணி தான் இருக்குது. அப்போ டிவிகே கிடையாது. ஈஸியாக திமுக வின் பண்ணி உள்ளே போகிறாங்க. இப்போது 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக டிவிக்கேன்னு ஒரு கட்சி உள்ளே வந்திருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அவர் உடைக்கிறாரு. ஆனால் கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மாறல. அப்போனா இப்பயும் அதே லாஜிக் தானே. 21 திமுக ஜெயிச்ச மாதிரி இப்போ தான் திமுக ஜெயிக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் இப்போ அதுதான் டிவிக்கே உடைக்கிறான்ல, அதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போது திமுக தான் திரும்ப வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு என்னமோ பார்த்தா திமுக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் தான் தோணுது. திமுக 2 தடவை வந்தாங்கன்னா கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக ஜென்ரலாகவே ஒரு டேர்ம் அவங்க பவரில் இருந்தாங்கனாலே ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக பில்ட் ஆகும். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ்டான ஒரு பார்ட்டி. தவறு ஏதாவது நடந்ததுன்னா டக்குன்னு மேலேருந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க. திமுக அப்படி கிடையாது. லோக்கல் லெவல்லையும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு வட்டச்செயலாளரும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார், ஒரு கவுன்சிலரும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். அவங்க பார்த்தோன்னா பஞ்சாயத்துலாம் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே நிறைய அதிருப்திகள் கீழே கிரவுண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2 தடவை திமுக ஜெயிக்குதுன்னா அவங்களாம் இன்னும் கொஞ்சம் கூட ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிக்கல்லாம் இருக்குது. அதிமுக அப்படி கிடையாது. அந்த அம்மா ஃபுல்லாக அவங்கக்கிட்ட பவர் வச்சுருந்தாங்க. கீழே இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. எவனாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் டக்குனு தூக்கி வெளில போட்டுருவாங்க. அதனால மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏஸாக இருந்தாலும் சரி, எம்பிஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் அமைதியாக லிமிட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. ஆனால் திமுக அப்படி கிடையாது. கீழே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்கிட்டையும் பவர் இருக்கும். ஸோ அதனால் அந்த பவரை நிறைய நேரங்களில் மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. திமுக 2 தடவை ஜெயிக்கிறது நல்லது கிடையாது. திமுக நல்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவை விட பெட்டராக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் 2 தடவை திமுக ஜெயிக்குதுன்னா அது சிக்கல் தான். பட் இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் தோணுது. விஜய் 25% வின் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. எனக்கு தெரிஞ்சு 15% 20% வின் வாங்கினாலே அது அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் தான். அதுவும் இந்த தடவை கிளியர் கட்டாக அதிமுகவை சைட்லைன் பண்ணிட்டார் அவர். கடைசி நாள் மட்டும் தான் பேசுனான்னு நினைக்கிறேன். எடப்பாடியில் கூட எடப்பாடியை விட்டு உங்களால் வெளியே வர முடியாது, ஆனால் நான் எங்கோனா நிற்பேன் அப்படின்னு விஜயா அப்படி கடைசி நாள் மட்டும் பேசினார். அவர் ஸ்டார்டிங்லேருந்து எடப்பாடி தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. பேரை சொல்லாம கட்சி பேரை சொல்லாம. ஆமா, அவரு டார்கெட் பண்றது ஃபுல்லா ஏடிஎம்கேவை தான். ஏடிஎம்கேவை டவுன் சைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சைட்லைன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அவங்க பாக்குறாங்க ஏடிஎம்கே ஓட்ஸை ஈஸியா வாங்கிடலாம். ஸோ அதனால இந்த விஷயத்த பண்றாங்க. இப்போ என்னன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸே மாறிடுச்சு. ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸை திமுக நல்லா ஸ்ட்ராங்காக கையில் எடுத்துட்டாங்க. பிஜேபினா மோசம் அப்படின்றத கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய உண்மையும் இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு எதிராக திமுக ஒன்றும் செய்யலைன்றதும் உண்மை. ஆனால் பிஜேபி மோசன்ற ஒரு நரேட்டிவை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுனாலே அந்த கட்சியோட சேரக்கூடிய கட்சியை மோசமான கட்சின்னு உங்களுக்கு பிராண்ட் பண்ண முடியுது. மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கேருந்து பெர்மனண்ட்டாக வெளியேற்றியாச்சு ஏடிஎம்கேலேருந்து. அதே மாதிரி பிஜேபி எதிர்ப்பு அதிமுக காரங்களும் இருப்பாங்க. அவன் அதிமுககாரனாக இருப்பான், ஆனால் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அதிமுககாரனாக இருக்க மாட்டான். பிஜேபிக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது. ஸோ அந்த குரூப்பை வெளியேற்றியாச்சு. இந்த விஷயங்கள்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. அப்புறம் கூட்டணி கட்சிகளால் அதிமுக பக்கம் போகவே முடியாதுன்ற சூழல் ஏற்படுது. பாஜகவை வச்சு கூட்டணி கட்சிகளையும் இன்னைக்கு திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாச்சுட்டாலும் அது காரணம் என்ன? பிஜேபி ஃபேக்டர் தான். பிஜேபி ஃபேக்டர் இல்லாமல் இருந்தால் இந்த கட்சிகள்லாம் தாராளமாக அங்கே போயிருப்பாங்க. ஸோ இப்போ அதிமுகவால் திமுக கூட்டணியும் உடைக்க முடியல. ஸோ இப்படி நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சேர்ந்துருக்கு. அது போக புதுசாக விஜய் உள்ள வராரு. என்டிகே ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டியாக மாறிட்டாங்க. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதிமுகவை ஆதரித்து பேசுவதற்கு யாருமே இல்லை களத்தில். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அதிமுகவை ஆதரிச்சு பேசுறது எவ்வளோ பேர் இருக்காங்க? நான் சொல்றது கட்சிக்காரங்களை விட்டுருங்க. திமுகவை ஆதரிச்சு பேசுறதுக்கு மீடியாவில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதிமுகவை ஆதரிச்சு பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஒரு 20 இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க கிட்ட இல்லை. நான் ப்ராக்டிக்கலாக ஓப்பனாக பேசுகிறேன். இதுதான் களத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இது எதுவுமே இல்லாமல் நான் ஜெயிச்சிருவேன்னா எப்படி ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பழைய கதையிலே இருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு 4.5 years குவாய்ட்டாக அமைதியாக இருப்பாங்க அதிமுக. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும்போது பட்டுன்னு அடிச்சு ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வேற கட்சி ஆப்ஷன் இல்லை. வேற ஆப்ஷன் இல்லை. இன்னைக்கு புது கட்சிகள் வந்துருச்சு.
குறிப்பாக பாஜக வளர்ந்ததுக்கப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கப்புறம் அந்த கேம் மாற ஆரம்பிக்குது. திமுக எதிர்ப்புனா அதிமுக தான் போகணும்னு அவசியம் இல்லை, சென்டரில் இன்னொரு பவர்ஃபுல்லான கட்சியும் இருக்குன்ற அந்த பார்வை வர ஆரம்பிக்குது. பாஜக பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிராமின்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல பாஜகவை. ஒரு திமுக அந்த நம்ம பாஜகவை நம்பி போக முடியுமான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல. திமுகவை எதிர்க்கணும், அதுக்கு பாஜகவை நம்பி அங்கே இறங்க முடியும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பாஜக பவருக்கு வந்ததுக்கப்புறம் ரைட், அப்போ பாஜகவும் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக தானே இருக்குது, இப்போ தைரியமாக நம்ம பாஜகவோடய சேர்ந்து பயணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனை பாஜக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவோட பேஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. அதுவும் 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அதிமுக இன்னும் வீக் ஆகுது. ஏன்னா அவர் வழி கிடையாது. இபிஎஸ் அவர்கள் புதுசாக உள்ள வராரு, அவரோட அதிகாரத்தை முதல்ல தக்க வச்சுக்கணும், பார்ட்டி அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும், அதுக்கு நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும், பாஜக கிட்ட சமரசம் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் திமுகவை பெருசாக கவுண்டர் பண்ண முடியல. இந்த வாய்ப்பை திமுக நல்லா பயன்படுத்துறாங்க, வெளுத்து வாங்குறாங்க. அந்த 5 வருஷம் 2016 21 வரைக்கும் வெளுத்து வாங்குறாங்க அதிமுகவை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதிமுகங்க நிறைய பேர் உடைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பீரியட்ல தான் என்டிகே நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்தது. ஏன்னா அதிமுகனால திமுக எதிர்ப்பு அரசியல சரியா பண்ண முடியல அந்த காலகட்டத்தில். அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கட்சிக்குள்ள சிக்கல் இருந்ததுலாம் எனக்கு புரியுது. சசிகலா வருவாங்கன்னாங்க, ஓபிஎஸ் உடச்சிருவாருன்னாங்க, இதெல்லாம் தாண்டி அவர் கட்சியை காப்பாற்றினதே பெரிய விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களோட நிறைய ஓட்ஸை இழந்துட்டீங்க நீங்கள். என்டிகே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இன்னைக்கு விஜய்க்கு நம்பிக்கையே என்னன்னா அதிமுக வீக்கா இருக்கு, அந்த கூட்டுக்குள்ள இருந்து நம்ம வாக்காளர்களை இங்கே எடுத்துடலாம்னு நம்புறாரு அவர். ஸோ இதை எப்படி நீங்கள் சரி பண்ண போறீங்க? ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்குது, ஆனால் உங்களால் கன்சால்டேட் பண்ண முடியல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம். நீங்கள் பெருசாக ஒர்க் பண்ணல. எலெக்ஷன் கேம்பெயின்லாம் ஓரளவுக்கு போனீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் 5 இயர்ஸ் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கும். அமைதியான்ட்டாங்க, ரொம்ப குவாய்ட்டாக இருந்தாங்க. இந்த ஒரு 6 மந்த்ஸாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 6 மந்த்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம் போனார், அது ஓகே, ஓரளவுக்கு எஃபெக்டிவான சுற்றுப்பயணம் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கடைசி 1 மந்த் இன்னொரு ரவுண்ட் அவர் போகிறாரு. அப்பயுமே நான் எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு கேம்பெயினாக இல்லைங்க. இப்போ அண்ணாமலையால் மீடியா அட்டென்ஷனை வாங்க முடியுது. பிஜேபி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணல, ஆனால் அட்டென்ஷனை வாங்க முடியுது அவரால். ஏதோ ஒன்று பண்ணி அட்டென்ஷனை திருப்ப முடியுது. சண்டைக்கு போகிறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுறாரு, மீடியா அவர் பக்கம் திரும்புது. அதை ஏன் இபிஎஸ்ஸால் பண்ண முடியாது? தமிழ்நாட்டில் பாஜகவை விட அதிமுக கிட்ட இன்னும் நிறையா ரிசோர்ஸ் இருக்கு. அதிமுக கரெக்டாக ரிசோர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா மீடியாவை எல்லாத்தையும் அவங்க பக்கம் திருப்ப முடியும். ஆனால் அவங்களுக்கு தெரில, அவங்க ஏன் அது சரியாக பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரில. சத்தியமாகவே எனக்கு தெரில. இருக்கிற ரிசோர்ஸையும் வாய்ப்புகளையும் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணிருக்கலாம். லாஸ்ட் 1 மந்த் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணிருக்கணும். அவர் தானே சிஎம். அவரு கூட பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி பேசல. அவர் கிரெடிட் கொடுக்குறாரு, போட்டி எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா போட்டி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயாச்சுன்னா அது திமுகவுக்கு இன்னும் நல்லது. பட் இருந்தாலும் ஸ்டாலின் என்ன யோசிக்கிறாரு, நம்ம இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு டிவிகே மாதிரியான ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசவே கூடாது, விஜய் மாதிரியான ஆளை பற்றி நம்ம பேசவே கூடாது, அது எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, என் சண்டை அதிமுகவோட தானே அவர் பேசுறாரு. அவரு கூட அந்த இடத்துல அந்த இடத்துக்கு வராரு. நீங்க அப்ப ஃபிக்ஸ் ஆக வேண்டியது எங்க? நீங்க ஃபிக்ஸ் ஆக வேண்டியது எம்கேஎஸோட நீங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கணும், எம்கே ஸ்டாலினோட நீங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். நீங்க என்னன்னா செங்கோட்டையன் போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, விஜயோட போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட போய் முட்டிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு தெரியல. இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த் அவங்க பெருசாக எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணல. லாஸ்ட் 1 மந்த் பார்த்தோன்னா கரெக்டாக விஜயம் வெளில வந்துட்டார், வெளில கேம்பெயின் பண்றாரு, மீடியா அட்டென்ஷன் இந்த பக்கம் திருப்பிட்டார். இதுலேயும் நிறைய கேம்பெயின் ரத்தாயிடுச்சு. இன்னும் ஒரு ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணியிருந்தார் அப்படின்னா ரிசல்ட் என்ன இருக்குன்னு தெரியல. இந்த ஒரு 6 மந்த்ஸாகவே மீடியாவை ஃபுல்லாக விஜய் சுற்றி தான் சுற்றிட்டு இருக்கு. மீடியா ஃபுல்லாக விஜய் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த தவறுகளெல்லாம் தாண்டி அதிமுக ஜெயிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. நான் சிம்பிளான அரித்தமெட்டிக் தான், பேசிக் மேக்ஸ் தான். விஜய் பண்ணுறது அதிமுக அரசியல் தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதிமுக ஓட்ஸ் தான் அவர் உடைப்பார். திமுகவை யாரெல்லாம் தோக்கடின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் விஜய்க்கு ஓட் போடுவாங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு. அப்புறம் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடையாது, ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் உங்ககிட்ட இருந்து போயாச்சு.
அது போக வேற சில சிக்கல்களும் இருக்குது. சவுத்துலலாம் நிறைய அதிருப்திகள் இருக்குது. அப்புறம் அதிமுக ஓரளவுக்கு கொங்கு பகுதியை சார்ந்த ஒரு கட்சியாகவும் மாறி இருக்கு. அது உண்மை. அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அந்த சைடு சார்ந்த கட்சி தலைவர்களாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ அது அந்த பார்ட்டியை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேரும்போது அது போக நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணசாமி வெளில இருக்காரு, சசிகலா அவர்கள் வெளில இருக்காங்க, ஓபிஎஸ் இங்கே வந்து சேர்ந்துட்டாரு, ராமதாஸ் அவர்கள் வெளில இருக்காரு, இவ்வளவு பேரும் வெளில இருக்காங்க தனியாக ஓட்டை பிரிக்கிறதுக்கு. இவங்க எல்லாம் சேர்த்து 1% ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அது கூட பெரிய நம்பர் தான். பார்க்கலாம். மே 4 நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.